அப்பாடா, இந்த வெயில் காலம் வந்துருச்சு போலயே. சமையல் கட்டுலயே வந்து நிக்க முடியல, வெயில் அப்படி அடிக்குது. நைட்டு பார்த்தா குளிர் அடிக்குது. எப்படி காலையில எந்திரிச்ச உடனே வெயில் அடிக்குது, மத்தியானம் மண்டைய பொளக்குது வெயில். சமையல் கட்டுல நின்னு ஒரு வேலை செய்ய முடியுதா? நீ பாத்திரம் விளக்கணும், சமைக்கணும், வேலை வேற அதிகமா இருக்கு. எங்க அத்தை வேற பசிக்குது பசிக்குதுன்னு கத்திட்டு இருக்காங்களே. எனக்கு என்னைக்கு ஒரு சோம்பேறியா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு தக்காளி சாப்பாடு செஞ்சிட வேண்டியதான், இன்னைக்கு வேற வழி இல்ல நம்மளுக்கு. சரி, போய் சாப்பாடு செய்வோம். வந்து பார்த்தாங்கன்னா இதுக்கு வேற கத்திட்டு இருப்பாங்க, எப்ப சொன்னது இன்னும் நீ நின்னுட்டே இருக்கியான்னு. செய்வோம் போய். என்னாலயே முடியல, ரொம்ப இதா இருக்கு, சோம்பேறியா இருக்கே. என்ன தன்னை போல நின்று பேசிட்டு இருக்க? இன்னும் வந்ததுல இருந்து நின்னுட்டே தான் இருக்கியா? ஒரு வேலை செய்யலையா? என்னதான் பண்ணிட்டு இருந்த எத்தனை நேரம்? பசிக்குது நான் சொன்னேன்ல. ஆ, என்னதான் பண்ண போறம்மா சொல்லுமா? ஏன் இப்பதானே வந்து நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், பண்ணி நான் கொண்டு வருவேன். போங்க போய் உட்காருங்க, நான் கொண்டு வரேன். அப்புறம் சாப்பிடுவீங்களாம்மா நீங்க 2 பேரும்? ஆமா, என்ன சாப்பாடு செய்ய போற? என்ன நின்னுட்டே இருக்கு அசால்ட்டா? இல்லத்த, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்க உடம்பு, அதனால தக்காளி சாப்பாடு செஞ்சிடலான்னு பாக்குறேன். இந்த வெயில தக்காளி சாப்பாடா? அது தின்னுட்டு தொண்டையிலே இறங்காதே, தொண்டையிலே நின்னுக்குமே. என்ன பண்ணுவேன் நானு? என் வயசான காலத்துல இப்படி பண்றாளே என்னைய. தள்ளிப்போ, நானாவது சாப்பாடு செஞ்சுக்கிற, குழம்பு ஏதோ ஒண்ணு வச்சுக்கிறேன். தக்காளி சாப்பாடு எப்ப பார்த்தாலும் தக்காளி சாப்பாடு, இது ஒண்ணு செஞ்சுக்கிற ஈஸியா இருக்குன்னு என்ன? அப்பாடா, எப்படி அவங்களே செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சாப்பாடு. நம்மளுக்கு ஒரு வேலை மிச்சம். நம்ம கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்தாதான் இருக்க முடியப்பா சாமி. சரி, நான் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு நில்லு. ஒரு பேச்சுக்கு நான் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா வேண்டாத்த, நானே செஞ்சுக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லணும். அது விட்டு போட்டு செஞ்சுக்கோங்க நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. நில்லு. என்னத்த எப்ப பார்த்தாலும் சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது கேட்டாலும் இப்படி சொல்றீங்க. நான் என்னத்த பண்றது? என்னாலே முடியல. உங்களுக்கு என்னதான் இப்ப பண்ணணும்? என்னால அதுதான் செய்ய முடியும் இப்போதைக்கு. என்னால முடியல, எனக்கு ஒரே சோம்பேறியா டயர்டா இருக்கு. அது ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வேணா உருளைக்கிழங்கு பொரியல் வேணா வச்சு தர்றேன், சாப்பிடுங்க. சரி, ஏதோ ஒன்று சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வா, பசிக்குதுமா. அத்தை, ஒரு நிமிஷம். என்ன சொல்லு. அத்தை, தண்ணி வேற பைப்ல வந்து 3 நாள் ஆச்சு, தண்ணி வேற இல்ல. அதான் நான் என்ன பண்ண போறேன்னா, போய் ஆத்தங்கரையில போய் துணி துவைச்சிட்டு வரலான்னு நினைக்கிறேன். துணி வேற சேர்ந்து போச்சு. இங்க தண்ணி வருமோன்னு எனக்கு சந்தேகமாவும் இருக்கு. ஏன்னா இப்பதான் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க பைப் அங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு. அதனால நான் எடுத்துட்டு போய் அங்க போய் துவைச்சிட்டு அப்படியே குளிச்சுட்டு வந்துடுறேன் அத்தை, எல்லாத்துக்கூடயும். போயிட்டு வரட்டா? ஆமாமா, எல்லாம் என்னை கேட்டுதான் செய்யறீல நீ. இது என்னை கேட்டே செய்யற. அதை நான் நம்பணும். எல்லாம் உன் சிட்டப்படி தானே பண்ணிட்டு இருப்ப. இப்ப விளையாட்டு என்ன புதுசா என்கிட்ட கேக்குற? நீ பண்ணிக்கோ, பண்ணம்மா பண்ணு. இப்போ போலாங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? 2ல ஒண்ணு சொல்லுங்க. எதுக்கு இவ்வளவு பேச்சு உங்களுக்கு? போயிட்டு வா, நான் போறேன் இப்ப இந்த இடத்த விட்டு. ஏ ரோஜா, வெளியே போலான்னு சொல்லிட்டு என்ன நல்லா சொகுசா உட்காந்துருக்க சாஞ்சுக்கிட்டு? என்ன பண்ண போற? வரைய வள்ளி, எனக்கு வேலை இருக்கு. வேலைக்கு எடுத்துட்டு நீ சொல்றன்னு உன் பேச்ச கேட்டுக்கிட்டு நான் வர்றேன்னு சொன்னா நல்லா உட்காந்துக்கிட்டு இருக்க. வரைய என்ன டைம் ஆச்சு? யோ இரியா, கொஞ்ச நேரம் கால வலிக்குதுன்னு உட்காந்து நீ ஒரு முடிவு பண்ணிக்குவியா? அதான் நான் தானே கூப்பிட்டேன் போலான்னு. அப்ப வராம இருப்பானா? பொண்ணு கிளம்பிட்டால என்ன? இவ பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நம்ம கிட்ட சொல்றாளே. உனையதான் கேக்குற, என்ன திருன்னு முழிச்சிட்டு தனியா பேசிட்டு இருக்கா? கிளம்பிட்டாமா கிளம்பிட்டா. நீ கிளம்புன என்ன போலாமா என்ன? போலாம் நட. ரோஜாக்கா, உள்ள இருக்கீங்க? என்ன சின்ன பொண்ணு வாய்ஸ் மாதிரி இருக்கு? வா சின்ன பொண்ணு, உள்ள வா. வா சின்ன பொண்ணு, வந்து உட்காரு. வரேன்னா வரேன். அக்கா, நான் துணி துவைக்க ஆத்தங்கரைக்கு போலான்னு நினைக்கிறேன், நீங்க வர்றீங்களா? அதை கேட்டு போலான்னு வந்தேன். அப்படியே சின்ன பொண்ணு, நாங்க வேற வெளியே கிளம்பிட்டு இருக்கோமே, இப்ப கிளம்பிடுவோம் நாங்க.
நான் போலாம் இப்ப ரெடியா உட்காந்துருக்கோம். அப்படியாக்கா? சரிக்கா, நீங்க போயிட்டு வாங்க. நான் வேணா போயிட்டு துவைச்சு போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் நான். சரிக்கா. சரி பொண்ணு, நம்மளாம் இன்னொரு நாள் போலாம். சரிக்கா, நான் போயிட்டு வரேன். அண்ணா போயிட்டு வரேண்ணா. சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வாம்மா. அதுக்குள்ள ஏலேலோ அத்தி மரம் ஐ லைலா, அத்தி மரம் ஐ லைலா. இந்த வெயிலுக்கு நல்லாதாப்பா இருக்கு. தண்ணியில நல்லா விளையாண்டுட்டு துவைச்சு எடுத்துட்டு போலாம். யாரும் வேற வரலன்ட்டாங்க. அதுக்குன்னு என்ன பண்றது, நம்மளும் இருக்கவும் முடியும். துணி வேற சேர்ந்துருச்சே. நீ துணியை துவைச்சிட்டு நம்ம எடுத்துட்டு போலாம். நல்லா இருக்கு இந்த வெயிலுக்கு தண்ணியில ஆடுறது. சரி, சீக்கிரம் துவைச்சுக்கிட்டு நம்ம கிளம்பும். வீட்டுல வேற போய் வேலை வேற அதிகமா இருக்கு. அதையும் வேற பார்க்கணும். எப்படி இருந்தாலும் நேரம் போயிருது, வேலையும் வந்துருது. அடுத்தடுத்த வேலை வந்துட்டே தான் இருக்கு. ரெஸ்டே இல்லையா? ஆனா வீட்டுல இருந்து சும்மா இருக்காருன்னு நல்லா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அடுத்தடுத்த வேலை வருது, அடுத்தடுத்து டைம் போயிட்டே இருக்கு, நாளும் போயிரு. நைட்டு படுக்கிற மட்டும் நீ வேலை தான். நீ என்ன துணி துவைக்கிறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவள் என்ன காணோம்? என்னதான் பண்றாளுன்னு தெரியலையே. எங்க போனாலும் லேட்டு தான், எப்ப பார்த்தாலும் லேட்டு தான். என்னதான் பண்றானே தெரியல. சாமி வருவா மெல்லம்மா. உனக்கு என்ன, எப்ப பார்த்தாலும் அவளை எதுவும் சொல்லிட்டே இருக்க? வேலை செஞ்சுட்டு இருக்கால, செய்யாமையா இருக்கா? நீங்க கம்மன் இருங்க. நீங்களும் அதில் தலையிடாதீங்க. உங்க வேலையை பாருங்க கம்மனு. என்ன பொம்பளையோ, நல்லா தானே வேலை செய்யுது அந்த பொண்ணு. எதுக்கு அவளை எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டே இருக்க? அவ வேலை செய்ய மாட்டேன்னா சொல்றா. நீ சொன்னதுக்கால சரி சரின்னு தலையாட்டிட்டு தானே செஞ்சுட்டு இருக்கா வேலையெல்லாம். அதுக்கு பெண்ணுங்கிறீங்க? நான் அப்படிதான் பண்ணுவேன். என்னமோ பண்ணிட்டு போ, எனக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப ஓவரா போகாதானா. போங்க, உங்க வேலையை பாருங்க. போறேன், இங்க உட்கார போறேன் மூஞ்சி பாத்துக்கிட்டு. என்ன இடத்த காலி பண்ணலையே, உட்காந்துதான் நிக்கிறீங்க. போமா, நான் போறேன். என்ன இவளு என்ன காணோம்? அத்தா அத்தா வந்துட்டா. என்னம்மா வேலை முடிஞ்சுச்சா? எப்படியோ துவைச்சு எடுத்துட்டு வந்துட்ட அத்தை. முதுகெல்லாம் வலிக்குது. ஒரு 3-4 துணி துவைச்சிட்டு நீ என்ன ஒரு பில்டப் பண்ணிட்டு இருக்க? இந்த கிழவிக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன முணங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லத்த, ஒண்ணு இல்ல. நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நைட்டுக்கு தானே, அதோ குழம்பு இருக்குல்ல, நீ சப்பாத்தி போடு, அதுவே போதும். சரித்த, சரி. உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? நான் அதையே செய்யறேன். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு எங்க இருக்க? வந்துட்டாங்க போலயே. அங்க வாங்க, சமையல் கட்டுல இருக்கேன். ஐயோ, மூஞ்சியே சரியில்லையே. மூஞ்சி பார்த்தாவே பயமா இருக்க. என்னங்க வந்தோடனே அப்படி ஆடி போய் நிக்கிறீங்க? ஓ, இதுதான் காரணமா? மூஞ்சியை பார்த்து பயம் கட்டுறாங்களே இவங்க. அத்தை, கொஞ்சம் மூஞ்சி மாத்துங்க, பயமா இருக்கு. நைட்டு தூங்க முடியாது. உனக்கு என்ன, நான் இப்படிதான் இருப்பேன். புரியறவங்களுக்கு புரிஞ்சுக்கும். உன் வேலையை பாரு. அம்மா, ஏம்மா இப்படி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? நீ கம்மன் இரும்புருக்கா, உனக்கு தெரியாதா? வர்றப்பயே சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்ட்டு வர்ற. அப்ப அம்மாலாம் உனக்கு முக்கியம் இல்லையா? பொண்டாட்டி தான் உனக்கு முக்கியம். அம்மா, ஏமா அப்படியெல்லாம் சொல்ற? எனக்கு எல்லாருமே முக்கியம்தாம்மா. நீ, சின்ன பொண்ணு, அப்பா, தங்கச்சி எல்லாருமே முக்கியம்தாம்மா. பார்த்தா எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் போறேன் என் ரூமுக்கு. எங்க வாங்க, நான் சப்பாத்தி போட போறேன், சாப்பிடுவீங்களாம்மா? சரி சின்ன பொண்ணு. ஏங்க இப்படி பேசுறீங்க? அவங்களும் ஒன்னும் தப்பாலாம் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க அப்படித்தானே பண்ணுவாங்கன்னு. கவலையை விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.